கடவுளை எப்படியாவது நேர்ல பார்த்து வரம் வாங்கணும்னு சொல்லி ஒருத்தன் அவங்க நாட்டிலே இருந்த உயரமான மலையில ஏறினான். அங்க போய் கடவுளை நோக்கி தவம் பண்ணான். கடவுள் வந்தாரு. கடவுளே, நீ ரொம்ப சக்தி வாய்ந்தவன், காலம் நேரம் இடம் இது எல்லாத்தையும் கடந்தவன். எனக்கு ஒரு சந்தேகம், எங்க மனுஷங்களுக்கு 50 வருஷங்கிறது உனக்கு எவ்வளவு டைம் அப்படின்னு கேட்டான். கடவுள், அது எனக்கு 1 நிமிஷத்துக்கு சமம் அப்படின்னாரு. கடவுளே, அப்போ மனுஷங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் அப்படின்னா அது உனக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்டான். உடனே கடவுள், அது எனக்கு 1 ரூபாய்க்கு கூட சமம் இல்ல அப்படின்னாரு. உடனே இவன், எனக்கு ஒரு 1 ரூபாய் கொடு கடவுளே அப்படின்னா. கடவுள் இருந்துட்டு, அப்படின்னா நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. வாழ்க்கையில எந்த விஷயமுமே உடனே கிடைச்சிடாது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ரெக்கக்னிஷன் வேணும்னாலும், பணம் சம்பாதிக்கணும்னாலும், அச்சீவ் பண்ணணும்னாலும், உடம்ப குறைக்கணும்னாலும் அதுக்கு ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு இடத்துல ஒரு விதையை விதைச்சா அது முளைச்சிருச்சான்னு அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இருக்க கூடாது. அதுக்கான நேரம் வரும்போது அந்த நேச்சுரல் ப்ராசஸ் அதை பெரிய ஒரு மரமா உருவாக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க சின்சியரா எஃபோர்ட் போட்டீங்கன்னா அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். எனக்கு உடனே ரிசல்ட்ஸ் கிடைக்கலங்கிற ஒரே காரணத்துக்காக அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடக்கூடாது. Your results will come in time. Wait for results.